வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் காரசாரமான வாத்துக்கறி தான் செய்ய போகிறோம். வாத்துக்கறி பிடிக்காதவங்க இதை அப்படியே சிக்கனில் செஞ்சுக்கலாம். 1.25 கிலோ அளவுக்கு ஒரு வாத்து, அதை கறியாக வெட்டும்போது 850 கிராம் வந்திருக்கு. வாத்துக்கறி பிடிக்காதவங்க இதே முறையில் 3/4 கிலோ சிக்கனில் செஞ்சுக்கலாம். குக்கரில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மிக்சி ஜாரில் 2 இன்ச்சு நீளத்துக்கு 2 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், காரம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க, 20 சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையும் மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி குக்கரில் போட்டுக்கலாம். இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். பச்சை வாசனை போன பிறகு கறியை போட்டுக்கலாம். 1 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடிடலாம். அதிகப்படியான தீயில 1 விசிலும், குறைஞ்ச தீயில 3 விசிலும் விட்டால் கறி நல்லா வெந்துடும். இதுவே சிக்கனாக இருந்தால் அதிகப்படியான தீயில 1 விசிலும், குறைஞ்ச தீயில 1 விசிலும் போதும். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 துண்டு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் மிளகை இடித்து வச்சுருக்கேன். இதை வாணலியில் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் சோம்பு, 200 கிராம் அளவுக்கு 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை. வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு 150 கிராம் அளவுக்கு 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 20 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். நாலு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்துடலாம். 4 விசில் விட்டதால் எந்த அளவுக்கு கறி வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா மிருதுவாக வெந்திருக்கு. இதில் இருக்கிற தண்ணியை மட்டும் வாணலியில் ஊற்றிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த கறியை போட்டு கலந்து விட்டுடலாம். மசாலாவோடு சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் கறி வேகட்டும். மூடி வச்சிடலாம். இடையில ஒரு தரம் கலந்து விடுங்க. 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்குன்னு நினைக்காதீங்க. வாத்துக்கறியிலிருந்து வெண்ணெய் மாதிரி திரண்டு வரும். 1 மூடி தேங்காயில் 1 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்றி கலந்து விட்டுடலாம். தேங்காய் பால் ஊற்றி கலந்து விட்ட பிறகு உப்பு காரம் சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். 2 நிமிஷம் கொதித்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம்.
அருமையான வாசனையோட காரசாரமான வாத்துக்கறி ரெடி ஆயிருச்சு. சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த வாத்துக்கறியை இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.